Hello friends, welcome back to Zavail Academy. It's me, JFR. Last 8th year, I'm in Tamil Nadu. So எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் தமிழ் கூட பேசுனதுக்கு ഞാൻ ட்ரை பண்ணது என்னன்னு വെച്ചാൽ ഇന്നേക്ക് ഞാൻ ഇங்கே சொல்லித்தரப்போன டாபிக் ஹாலோ அல்கேன் அரியனுடைய காதலான ஏரியா தான். That means our SN1 as well as SN2 mechanism. அதுடைய நிறைய கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போனது. ஆனால் எத்தனை வாட்டி நீங்கள் படித்தாலும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிற நிறைய ஏரியா அந்த டாப்பிக்கில் இருக்குது. அதனால இன் திஸ் வீடியோ ஐ வுட் லைக் டு இன்க்ளூட் த டாபிக்ஸ் டூ கான்செப்ட் கூட மிக்ஸ் பண்ணலாம் நினைக்குது. மக்கள் பார்க்கலாம். ஓகே, எப்படி இங்கே வாட் டு யூ மீன் பை நியூக்ளியோஃபைல்? உங்களுக்கு தெரியுனதுதான். நியூக்ளியோஃபைல்னு சொன்னா அது எல்லாருக்கும் புரியும். ஆனா நியூக்ளியோஃபிலிசிட்டி அந்த ஏரியா எல்லாம் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு. எனி ஹவு வி வில் ரன் டுகெதர். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே, லிசன் ஹியர். நியூக்ளியோஃபைல்னு சொல்லும்போ என்ன நியூக்ளியோஃபைல்? ஓகே, நியூக்ளியோஃபைல்னு சொல்லும்போ டெஃபினிஷன் ഒക്കെ പുരിയും ഇരിക്കില്ലയാ? ഓക്കെ, ന്യൂക്ലിയസ് ലവിംഗ് സ്പീഷീസ്. நியூக்ளியஸ்னு சொன்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒராளை யாராவது லவ் பண்ணணும்னா கண்டிப்பா வரப்போனயாளுக்கு என்ன சார்ஜ் வரணும்? நெகட்டிவ் சார்ஜ் வரணும். அப்ப நியூக்ளியோஃபைல்னு சொன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ், அதர்வைஸ் நியூட்ரல் ஆல்சோ, நியூட்ரல் வித் லோன் பேர். ஓகே, இங்கே பார்க்கும்போது ஓகே, திஸ் இஸ் நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீஷீஸ், நியூக்ளியஸ் லவர்ஸ். இப்படி நோட் பண்ணலாம் தானே? நியூக்ளியஸை லவ் பண்ணன ஆளு. இவங்களு மேபி நெகட்டிவ் சார்ஜ்டு ஆகலாம், இல்லனா நியூட்ரல் ஆகலாம். ஆனா நியூட்ரல் ஆகும்போ யாரு வேணும்? ஓகே, நியூட்ரல் ஆகும்போ இங்க யாரு வேணும்? நியூட்ரல் வித் லோன் பேயர். நியூட்ரல் ஆகணும், ஆனா லோன் பேர் கூட இருக்கணும். அப்படி ஆயிருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாமே நியூக்ளியோஃபைல் தான். ஓகே, அப்படி ஆயிருந்தா இவங்க யாரு? எலக்ட்ரான் பேர் டோனர் தான். They are ready to donate electron pair, so we want to call them. இவங்களை நீங்க கூப்பிடுங்க யாரா? லூயிஸ் பேஸ். ஓகே, they are Lewis base, electron pair donor, so we want to call nucleophile also a Lewis base. Okay, listen very carefully. Example கூட பார்க்கலாம். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கன யாராகலாம்? ஹாலஜன் ஆகலாம், H மைனஸ் ஆகலாம், O2 மைனஸ் ஆகலாம், SH மைனஸ் ஆகலாம், அப்புறம் கார்பானயோன் ஆகலாம். யாரும் இருக்கட்டும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கன எல்லோரும் ஆரா? நியூக்ளியோஃபைல் தான். ஓகே, அதுக்கப்புறம் நியூட்ரல்னு சொல்லியாச்சு. நியூட்ரல்னு சொல்லும்போது NH3 இங்க யார் இருக்கு? லோன் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் H2O லோன் பேர் இருக்கு, எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் நீங்க யார கூட படிச்சுக்கோ? அவரோன் ஆல்கீன் இருக்கலே, டபுள் பாண்ட் இருக்கிற ஆல்கீன். அதுக்கப்புறம் ஆல்கைன் அண்ட் பென்சீன், தே இட்செல்ஃப் ஆபரேட் as a நியூக்ளியோஃபைல். இவங்களொക്കെ நியூக்ளியோஃபைல் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியும். ஓகே, am I right? ஓகே, மேஜர் ஏரியா இனி வரப்போகுது. வெயிட் அண்ட் see. ஓகே, உங்களுக்கு இனி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன பார்ட் தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி. What do you mean by nucleophilicity? The capacity of an atom, otherwise the capacity of a species to donate electron pair. இங்க ഞാൻ சொல்லியாச்சு எலக்ட்ரான் கொடுக்கணும். அந்த எலக்ட்ரான் கொடுக்கிறது எத்தனை ஸ்பீடா கொடுக்க முடியுது, அதுக்கு சொல்லின பேரு தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி. The capacity of an atom to donate electron pair are called as nucleophilicity. ஓகே, அந்த நியூக்ளியோஃபிலிசிட்டிக்கு நான் இங்க சிம்பிளா NUன்னு போடுது. இங்கே ஜெனரலி உங்கள்கிட்ட கேக்குது கம்பேர் த நியூக்ளியோஃபிலிசிட்டி. என்ன பண்ணுவேன்? வேற ஒண்ணுமே இல்லை. directly the question, compare the nucleophilicity of the following. ஒண்ணும் வேணா, negatively charged greater than neutral. First concept, negative, that means charged greater than neutral. That means இங்க புரிஞ்சுக்கோ, NH2 minus greater than ammonia. அமோனியாக்குள்ள சார்ஜ் இல்லை, ஆனா யார் இருக்கு? லோன் பேர் இருக்கு. இங்க நெகட்டிவ் சார்ஜே இருக்குது, லோன் பேரும் இருக்குது. ஆனா நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அந்த அவரோட நியூக்ளியோஃபிலிசிட்டி, எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி should be high.
They are ready to donate very fastly. Okay, that you know. Then உங்களுக்கு இனி கேட்க போனது இப்படி கூட ஆகலாம். Simply சார்ஜ் தான், எல்லோரும் சார்ஜ் தான். அப்ப என்ன பண்ணும்? இல்லைன்னா எல்லோரும் சார்ஜ்லெஸ் தான். அங்க நீங்க அனதர் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ഞാൻ இங்க ரெண்டு கேஸா சொல்ல போகுது. கேஸ் 1 இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். என்சிஆர்டியில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு, புரிஞ்சு வச்சுக்கோ. போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் என்ன? போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் சார் இந்த பிபிஎஸ் போடுது. அது என்ன? H+ டோனர். H+ கொடுக்க முடியுன யாரு யாரோ அவங்களை எல்லாமே நீங்க கூப்பிடுங்க போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் they are the H+ donor. H+ donor. ஓகே, எக்ஸாம்பிள் கூட புரியணும் தானே? புரிஞ்சு வச்சுக்கலாம். யார் வரும்? வாட்டர். H+ டோனர் தானே. பின்ன என்னடா இவ்வளவு கன்ஃபியூஷன்? சீக்கிரம் பாரு. ஓகே, அப்புறம் அமோனியா ready to donate H+ easily due to nitrogen is more electronegative. Okay, similarly primary amine, that is our RNH2, also R2NH, etc. இவங்க எல்லாரும் போலார் ப்ரோட்டிக் தான். அப்புறம் இந்த ஆள் இருக்கலே ROH alcohol 12th alcohol chapter நீங்க படிச்சிருக்கீங்களே, they are the H+ donor. So alcohols are acid. ஆனா அவ்வளவு பெட்டர் ஆசிட் அல்ல, இருந்தாலும் they are the H+ donor. Okay, they are ready to donate H+. இங்க H+ கொடுக்கணும் யார் இருந்தாலும் அவங்களோட பிரசன்ஸ்ல, இனி சொல்றது புரிஞ்சுக்கோ, அவங்களோட பிரசன்ஸ்ல இங்க நியூக்ளியோஃபிலிசிட்டி directly proportional to size of ion. Wow, எப்படி? Okay, nucleophilicity directly proportional to size of ion. What a beautiful man. இங்க புரிஞ்சு வச்சுக்கோ, அது போதும் உங்களுக்கு. நீட் ஜெய் எல்லாமே சால்வ் பண்ணும்போது இந்த டைப் क्वेश्चन வந்தா ஒண்ணும் பார்க்க வேணாம், ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. லெஃப்ட் டு ரைட் in our periodic table size decreased. Down the group in our periodic table size increased. கீழே வரும்போ சைஸ் அதிகமாகுது, லெஃப்ட் டு ரைட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கான்செப்டே போதும். ஓகே, இங்க புரிஞ்சு வச்சுக்கோ. என் கையில் நியூக்ளியோஃபிலிசிட்டிக்காக கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்திலே போடுது அல்ல இங்க. ஓகே, வேணாம், நெக்ஸ்ட் பேஜில் எடுக்கலாம். நியூக்ளியோஃபிலிசிட்டி, கம்பேர் த நியூக்ளியோஃபிலிசிட்டி. நான் இப்படிதான் கேட்கறது. ஓகே, இதுவரைக்கும் SN1 SN2 சொல்லலே, புரிஞ்சுக்கோ. SN1 SN2 நடக்காம இருக்கணும், 3 இடம் இருக்கு, பார்க்கணும், நல்லா புரிஞ்சு வச்சிடும். இங்க நியூக்ளியோஃபிலிசிட்டிக்காக ஆர்டர் சொல்லும் போது இங்க யாரெல்லாம் வருது? என் கையில் ஒரு CH2- இருக்கு, அதுக்கப்புறம் NH2- இருக்கு, அதுக்கப்புறம் OH- இருக்கு, அப்புறம் F- இருக்கு. எல்லாமே பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் டு ரைட். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், லெஃப்ட் டு ரைட். சைஸ் ஷுட் பி டிக்ரீஸ்டு. சோ சைஸ் கம்மி ஆகுதுன்னு சொன்னா யாரு கம்மி ஆகணும்? நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீஸ் ஆகணும். எத்தனை ஈஸியாடே. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் கூட பார்க்கலாம். ஃப்ளோரின், குளோரின், அதுக்கப்புறம் பிரோமின், அதுக்கப்புறம் அயோடின். ஓகே, இங்க புரிஞ்சது யாரா பெரிய சைஸ்? F- or I-? Sure, I- is the bigger size. As we come down the group, size increased. புரிஞ்சதா? செட் தானே? செட் தான். ஏறி வா. ஓகே, இங்க புரிஞ்சுக்கோ. அப்ப இதுதான் ஆர்டர். இதே லெவல் உங்களுக்கு கேஸ் 2 கூட சொல்லிடலாம். ஓகே, இது ஒரு செப்பரேட் क्वेश्चन தான், அதனால தான் இது இப்படியொക്കെ டிஸ்கஸ் பண்ணது. கேஸ் 2 சொல்லும்போ இன் போலார் தான். வாவ், போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் தான். ப்ரோட்டிக் சால்வெண்ட் சொல்லும்போ யாராகணும்? H+ கொடுக்க முடியணும். அப்ப அப்ரோட்டிக் யாரு? H+ டோனரே அல்லே. H+ கொடுக்க முடியல, அதுதான் பாஸ். தும் பாஸ் ஆயே, பாஸ் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். அது யாரெல்லாம் புரியுதானே? DMF, டைமீதைல் ஃபார்மமைட், இல்லனா DMS டைமீதைல் சல்ஃபாக்சைடு, இல்லனா அவரோன் ட்ரை ஈதர் எடுக்கலாம். அதுவல்லனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் NaOH எடுக்கலாம். அதல்லனா KOH எடுக்கலாம், AgNO3 எடுக்கலாம், AgNO2 எடுக்கலாம், அப்புறம் KNO2 எடுக்கலாம், அதுக்கப்புறம் NaNO2 எடுக்கலாம். சார் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுதான் ஆகணும். என்னது புரியுமா? உங்களோட क्वेश्चनல ஆரோக்கு டாப்ல ஒரு ரியாக்ஷன் தருது. அந்த ஒரு ஆரோ இருக்கலே ப்ராடக்ட் போடுறதுக்காக, அந்த ஆரோக்கு டாப்ல இவங்களில் யாராவது இருந்தா சீக்கிரமா சொல்லுங்க. the mechanism is SN2. போலார் ப்ரோட்டிக் ஆயிருந்தா மெக்கானிசம் சொல்லுங்க SN1. அது கூட சொல்லணும், அதுக்கு தான் இவ்வளவு டீடைலா சொல்லி போனது.
ஓகே, அப்ப NaNO2 இருக்கு, அதுக்கப்புறம் என் கையில் AgCN இருக்கு, அதுக்கப்புறம் NaCN இருக்கு, அதுக்கப்புறம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இருக்கு, அதுக்கப்புறம் சம் ஸ்பெஷல் கேஸ்ல செகண்டரியில மட்டும் யார் இருக்கு, NaAlH4 NaBH4. ஓகே, NaBH4 யார் வரணும், சோடியம் போரான் ஹைட்ரைடு NaBH4. ஓகே, இவங்களும் ஆகலாம். அதல்லனா இவங்க எடுக்கலாம் தானே, RCOOAG RCOOHG எக்ஸெட்ரா. இவங்களில் யாரு வந்தாலும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க, சொல்லிடாம். திஸ் இஸ் a polar aprotic solvent. polar aprotic solvent ஓட பிரசன்ஸ்ல நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். உங்களுக்கு இதுக்கு அப்புறம் டீடைல் வேணாம்னு நினைக்குது, அது இங்க கண்ட்ரோல் பண்ணதுதான், நிறைய டாபிக் இருக்கு அதனால. ஓகே, யாருக்கு வேணும்னாலும் மெசேஜ் போடுங்க. ஷூர், ஐ எம் ரெடி டு டிஸ்கஸ் ஃபுல் டீடைல், லிட்டில் பிட் மோர் டீடைல் மேனோ. ஓகே, இதே உங்களுக்கு போதும், நீட் ஜேஇக்கு சீக்கிரம் அட்டென்ட் பண்ணக்கு தாராளமா போதும். ஓகே, அப்ப இங்க நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சைட். சார், அப்ப முன்னாடி எடுத்த ஆர்டர் நான் எப்படி எடுக்கும், இது இப்படி எடுக்கலாம். இங்க பாரு. ஓகே, CH3 மைனஸ் NH2 மைனஸ் OH மைனஸ் F மைனஸ். யாரு ஸ்மாலர் சைஸ், F மைனஸ் தான், அதனால இதுதான் ஆர்டர். Similarly, fluorine, chlorine, bromine, iodine இவங்களை எடுக்கும்போ எந்த ஆர்டர்ல எடுக்கலாம், இதுதாடா. ஓகே, F மைனஸ் தான் அதிகம். என்ன ரீசன், சைஸ் கம்மி தான். செட் தானே, நியூக்ளியோஃபிலிசிட்டி கிளியர்னு இருக்குது. இனி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி SN1 யாரு, SN2 யாருன்னு கூட சீக்கிரம் சொல்லிடலாம். ஓகே, இங்கே புரிஞ்சு வச்சுக்கோ. SN1 மெக்கானிசம், SN1 mechanism னு சொல்லும்போ it is unimolecular mechanism. இதே உனக்கே தெரியும், RX இருக்குலே, ஆல்கைல் ஹாலைடுக்குள்ளே ஏதாவது நியூக்ளியோஃபைல் வந்தா, நியூக்ளியோஃபைல்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், இல்லைன்னா லோன் பேர் இருக்கணும். நியூட்ரல் ஆயிருந்தா கண்டிப்பா லோன் பேர் இருக்கணும். இவங்களை ரியாக்ட் பண்ணி இது யாராയി மாறும், RNU பிளஸ் X மைனஸ் ஆகி மாறினதுதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுறது. அதுல SN1 சொன்னா யூனிமோலிகுலர் தான். ஓகே, நல்லா புரிஞ்சுது. யூனிமோலிகுலர்னு சொல்லும்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு K இன்டு யாரை மட்டும் எடுக்கணும், RX மட்டும் போதும். ஒராள் மட்டும் இருந்தா தானே யூனிமோலிகுலர்னு சொல்லுவேன், RX மட்டும் தான் எடுக்கணும். அப்ப இங்கே சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம் ஒரு டபுள் ஸ்டெப் மெக்கானிசம். ஓகே, இதுல யூனிமோலிகுலர் தான். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, இங்க ஆர்டர் ஈக்குவல் டு 1 தான், அதனால தான் இங்க SN1 கூப்பிட்டது, SN1 சொல்லியது அதனால தான். ஓகே, தென் அப்புறம் இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் புரிஞ்சு வச்சுக்கோ. rate of reaction equal to Ri greater than RBr greater than RCl greater than RF தான். எதுக்குன்னு புரியுமா, அயோடின் ஐன்னு சொல்லணையாளு I மைனஸ் சீக்கிரம் அதுக்கு பிராக்கெட்ல ரீசன் போடணும். அசர்ஷன் ரீசனோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். I மைனஸ் இஸ் a best living group. இப்படி BLG போட்டா போதும் தானே, பெஸ்ட் லிவிங் குரூப் தான் சீக்கிரம் கட் பண்ண முடியும். போண்ட் லெங்த் அதிகமானதினாலே சீக்கிரமா பிரேக் ஆகலாம். அதனாலே அதுக்கு சொல்லணும் I minus is the best living group, so Ri is more reactive. Not only in SN1, in SN2 also Ri is more reactive. இங்கே ஸ்டாப் பண்ண கூடாது, கண்டினியூ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இங்கே rate of reaction again equal to tertiary alkyl halide greater than secondary alkyl halide greater than primary alkyl halide. എന്നാന്ന് പുരിയുമാ, ഇങ്ങ പ്രൊഡ്യൂസ് ആകണ ഇന്റർമീഡിയറ്റുടെ പേരുതാ. ഇന്റർമീഡിയറ്റ് ഈക്വൽ ടു C+ പോട്ടാ പോതും, போதுமா இல்லைன்னு நினைக்குது இல்லே, C+ போட்டா that means it is our carbonium ion. இல்லனா அதுக்கு கார்போகேட்டையோன்னு கூப்பிடுங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணையால. that's all. okay, carbocation யாரு more stable, எடை carbocation tertiary or primary, yeah, tertiary is more stable, that you know.
ഓക്കെ, அப்படி நீங்க இங்க யோசிச்சுட்டே இருக்கணும். டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள். டெர்ஷரி மோர் ஸ்டேபிள் ஆயதினாலே கண்டிப்பா rate of reaction should be higher. If the intermediate is more stable, sure the rate of reaction is in extreme level. Okay, maximum rate of reaction should be higher. So intermediates stable ஆகுதுனால தான் rate of reaction அதிகமாகுது. ஓகே, அப்ப இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இருக்கு, அதுதான் ரொம்ப பிரச்சனை. ஓகே, இங்க கார்போகேட்டியோன் இன்டர்மீடியட் வந்ததினாலே therefore rearrange if possible. சார் எவ்வளவு படிச்சாலும் ரொம்ப கஷ்டமான டாபிக் தான் ரீஅரேஞ்ச்மெண்ட். பாசிபிள் தானே? ஞாபகம் இருக்கா? ஹைட்ரைடு ஷிஃப்ட் ஞாபகம் இருக்கா? ஹைட்ரைடு ஷிஃப்ட் as well as methyl shift etc. இப்படி நிறைய ஷிஃப்ட்டை பத்தி நீங்க படிச்சிருக்கோம் நினைக்குது. am I right? சொல்லி தந்திருக்கேன் பார்க்கலாம். ஓகே, அந்த ஷிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தா ஒன்னு மட்டும் நான் சொல்லட்டுமா? இப்போ என் கையில் இங்கே ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இதுக்கு கீழே ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் போடுது, இங்க ഞാനൊരു CH2 போடுது, இதுக்குள்ள ஒரு குளோரின் போடுது. சும்மா ஓகே, இவங்களில் ஃபர்ஸ்ட் யார ரிமூவ் பண்ணணும்? ஓகே, அவங்களை ப்ரோட்டிக் சால்வெண்டோட பிரசன்ஸ்ல Cl மைனஸ் ரிமூவ் பண்ணிடாம். Cl ஹாலஜன் நெகட்டிவ் ஃபார்ம்ல தானே ரீப்ளேஸ் ஆகும். Cl மைனஸா வெளியில போயா இங்கே பேலன்ஸ் இருக்கிற யாளுக்கு என்ன சார்ஜ் வரணும்? பிளஸ் வரணும். யாரு? கார்போகேட்டியோன். ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற கார்போகேட்டியோன் யாரு? பிரைமரி தானே. பிரைமரி கார்போகேட்டியோன் லெஸ் ஸ்டேபிள் தான், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, பிரைமரி கார்போகேட்டியோன் அதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஜெவைலோட ஹைட்ரோ கார்பன் வீடியோ பார்த்தா போதும். அதுல ഞാൻ அங்க நிறைய மெக்கானிசத்தை பத்தியொക്കെ நிறைய பியூட்டிஃபுல்லா நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, இங்கே இதுக்குள்ள யார் இருக்குது? இது பிரைமரி தானே. இப்போ இனி என்ன பண்ணணும் புரியுமா? இந்த H இருக்குல்ல, H மைனஸ் ஃபார்ம்ல அந்த பாண்ட் கூட எடுக்கணும், இவங்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு ഞാൻ சொல்லுன பேரு தான் 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட். 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் தான். அப்ப எனக்கு யார கிடைக்குவே? இங்க CH3, இங்க இங்கே CH3, இங்கேயும் CH3. இவங்களில் பாருங்க H மைனஸ் இங்க வந்தா CH2 பிளஸ்க்குள்ள H மைனஸ் வந்தா அவங்களை யாராയി மாறியாச்சு? They converted to CH3. Now the positive charge located on central position. Now they become tertiary carbocation. So they are highly stable. After the stabilization, இப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணியதுக்கு அப்புறம் பார்க்க முடியும் தானே போர்டு. இப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணியதுக்கு அப்புறம் தான் யாரு வந்து ஜாயின் பண்ணும்? நியூக்ளியோஃபைல் வந்து ஜாயின் பண்ணும். ஓகேவா? கிளியர் ஆல் ஆஃப் யூ? அங்கே நியூக்ளியோஃபைல் வந்து ஜாயின் பண்ணுவே. ஓகே, இதுதான் இங்க நடக்கிற மெக்கானிக்ஸ். ஆனா இப்போ ஸ்டாப் பண்ணாது, புரிஞ்சுக்கோ. இங்கே அப்ப அங்க கண்டிஷன்ஸ் தான் சொல்லியது. கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ, யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டெர்ஷரி ரொம்ப அதிகம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இன்வர்ஷன் கிரேட்டர் தான் ரீடென்ஷன். என்ன இன்வர்ஷன் என்ன ரீடென்ஷன் இப்ப புரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, மெக்கானிசம் படிக்கணும், அப்ப எல்லாம் ரெடி ஆகுவே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே எனான்ஷியோமரிசம் பாசிபிள். என்ன எனான்ஷியோமரிசம்? enantiomerism and also racemization will occur. இங்கே நடக்க போனது வேற லெவல் கேம் தான். இவங்களு யாரெல்லாம் நடத்துவே? enantiomerism நடக்குவே, racemization கூட நடக்குவே. அதெல்லாம் என்னன்னு கூட பார்க்கலாம் தானே. ஓகே, இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம், பார்த்துதான் ஆகணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே இன்வர்ஷன் கிரேட்டர் தான் ரீடென்ஷன் நல்லா சொல்லி இருக்கு சார், அது வந்து டீடைலா சொல்லுமா? சொல்லி தந்தீரா, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்க புரிஞ்சுக்கோ. இப்ப என் கையில் இங்கே ஒரு ஈதைல் குரூப். ஓகே, இங்க ஒரு கார்பன் இருக்குது, இங்க மேபி ஒரு குளோரின் ஒரு ஹாலஜன் போடுது, இதுக்குள்ள ஒரு ஹைட்ரஜன் போடுது, இதுக்குள்ள ஒரு ப்ரொப்பைல் குரூப் போடுது. பிஆர்னு போட்டா போடும் தானே, ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. ஓகே, இவங்களெல்லாம் இங்க வரும்போது, இவங்களெல்லாம் இங்க ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பண்ணியாச்சு? இவங்களை இந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணியாச்சு, ஹாலஜனை மைனஸ் ஃபார்ம்ல ரிமூவ் பண்ணியாச்சு. நவ் வி கெட் எ கார்போகேட்டியோன். அந்த கார்போகேட்டியோன்னு சொல்லும்போ
கார்பன், இங்கே ஹைட்ரோஜன், இதுக்குள்ள இதைல் குரூப், இதுக்குள்ள ப்ரோப்பைல் குரூப். சார் எதுக்கு இப்படி டிஃபரெண்ட் குரூப் போட்டது? എടേ ഒപ്റ്റിക്കൽ ഐസോമറിസത്തിന്റെ പാർട്ട് தானே எனான்சியோமரிசம். எனான்சியோமரிசம் சொல்லணும்னா டெர்ஷரி ஆயிருந்தா செகண்டரி ஆயிருந்தா அப்படி மோர் ரியாக்டிவ்னு சொல்ல முடியல. எனான்சியோமரிசம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா the reactant should be chiral. that means optically active ஆகணும். இப்ப இங்க புரிஞ்சு பாரு, இங்க பாரு, ஜாயின் பண்ணி இருக்கிற நாலாளுமே யாரா டிஃபரெண்ட் தானே, அப்ப அது கைரால் தான். இப்போ இங்க இப்படிதான் கிடக்கும். ரீசன் கார்போகேட்டியோன் sp2 ஹைபிரிடைஸ்டு தான். இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குது sp2 ஹைபிரிடைஸ்டு தான். கார்போகேட்டியோன் sp2 தான். அப்ப அங்க பாண்ட் ஆங்கிள் என்ன வரணும்? 120 டிகிரி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ பசங்களை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. எது புரியுமா? இன்வர்ஷன் கிரேட்டர் தான் ரிட்டன்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்திருந்த டாபிக் நினைக்குது. இங்க புரிஞ்சுக்கோ, ஒரு பி ஆர்பிட்டல் பிளாங்கா இருக்குது. ஒரு பி ஆர்பிட்டலுடைய ரெண்டு லோபு தான் ഞാൻ കാണിച്ചത്. இப்படி இருக்கிற ரெண்டு லோபு தான் ഞാൻ കാണിച്ചത്. ஓகே, ஒரு பி ஆர்பிட்டல் தான், ஒண்ணுதான் பேலன்ஸ், ஒண்ணுதான் இங்க நின்னு ரிமூவ் பண்ணும்போ அங்கே ஒரு ஆர்பிட்டல் தான் பிளாங்கா இருக்கிறது. இவங்களில் நீங்க இதே சைடுல எங்க இருந்து ஹாலஜன் ரிமூவ் பண்ணி இருந்தா அதே சைடுல புதுசா வரன நியூக்ளியோஃபைல் ഞാൻ இங்கே சும்மா OH- போடுது. அந்த OH- இங்கே ஜாயின் பண்ணி இருந்தா ஷுவர் எடுத்து மாத்திய அதே இடத்துல from where we replaced there only the new nucleophile may located. புதுசா வந்தயாளு அதே இடத்துல லொகேட் பண்ணியா அதுக்கு சொல்லணும் ரிட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன். ஆனா இது only 45% மட்டும்தான் இருக்கும். என்ன ரீசன் சொல்ல முடியுமா? எடே அங்கே இருந்து எடுத்து மாத்திய அந்த குளோரின் இருக்குல்லே Cl- அங்கே பார்த்துட்டே இருக்குது. அது பிளஸ் தானே, கிட்ட அங்கே இருக்கிற கார்பனுக்கு என்ன சார்ஜ்? பிளஸ் தான். அப்ப அது ரொம்ப தூரம் தாண்டாது, கொஞ்சம் மாறி நிக்குது. நான் என்ன பண்ணுவே, என்ன ரிமூவ் பண்ணி இருக்குது, திரும்பி அட்டாக் பண்ணணுமான்னு பார்த்துட்டே இருக்குது. அப்ப அதே சைடுல நியூக்ளியோஃபைல் வருന്നത് கொஞ்சம் கஷ்டம் தான். ரீசன் அங்க மாறி நிக்கிற ആ Cl- சார்ஜ் என்ன? நெகட்டிவ் தான். அங்க வரப்போன நியூக்ளியோஃபைலோட சார்ஜ் என்ன? அதுவும் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் ரிப்பெல் டுகெதர். அப்ப என்ன பண்ணுவே, அதே சைடுல ஜாயின் பண்ணாம அங்க பேக் சைடு அட்டாக் நடத்துவே. அந்த பேக் சைடு அட்டாக் நடக்கும் போது ஓகே, இது அங்கே இருக்கட்டும். பேக் சைடு அட்டாக் நடக்கும் போது இவங்களை இப்படிதானே வரணும். இதைல் குரூப் இருக்கு, அப்புறம் ப்ரோப்பைல் குரூப் இருக்கு, ஹைட்ரோஜன் இருக்கு. இது இப்படி வருவே. அந்த புதுசா வந்த நியூக்ளியோஃபைல் இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணுவே. அதுக்கு சொல்லணும் இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன். இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் தான் அதிகம் இருக்கும். காரணம் அங்க ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அப்ப அங்கே 55% should be occur there. Okay, inversion 55%, retention 45%. Clear all of you? So inversion greater than retention. Reason கூட புரிஞ்சுதானே? புரிஞ்சு. ஓகேவா? ஓகே, அப்புறம் enantiomerism and racemization will occur. A unequal combination of dextro levo. If it is dextro, ഞാൻ കൺഫേം ആ சொல்லலே, it may be dextro ஆகலாம், இல்லனா லீவோ ஆகலாம். ஆனா இந்த ஆளு டெக்ஸ்ட்ரோ ஆயிருந்தா இவங்களு லீவோ தானே. யா, லீவோ தான். அவங்களு டெக்ஸ்ட்ரோ ஆயிருந்தா இவங்களு லீவோ தான். ஆப்போசிட் தான் ஜாயினிங். ஒன்னிங்கே அப்ப ஆப்போசிட்ல ஜாயின் பண்ணியதுனால கண்டிப்பா ஒண்ணுக்கு ஆப்போசிட் தான் another one. அப்ப அன்ஈக்குவல் காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட்ரோ லீவோ இருந்தா அவங்கள நீங்க கூப்பிடுங்க enantiomers. ஓகேவா? ஆனா நான் அங்கே சொல்லியாச்சு racemization will occur. What do you get by racemization? Equal combination of dextro levo. 50% dextro as well as 50% levo. Are you able to catch me? Yes? Am I right? You already read this whole topic. ഞാൻ ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணியா உங்களுக்கு அது ரொம்ப போர் அடிக்கும். இது அட்டென்ட் பண்ணி போய் பாரு. நான் இங்க சொல்லுன கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த டாபிக் கரெக்டா தெளிவா புரிஞ்சு ஒரு தடவை நோட் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி போய் பாரு. கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் SN1 SN2 பேஸ் பண்ணி வருன எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ண முடியும். ഞാൻ താ ഗ്യാരണ്ടി.
ஓகேவா? இங்க புரிஞ்சுக்கோ. அப்ப இங்கே லெஃப்ட் சைடு அட்டாக் நடக்குது, இல்லைன்னா பேக் சைடு அட்டாக் நடக்குது, ஃப்ரண்ட் சைடு அட்டாக் நடக்குது. யார் அதிகம்? இன்வர்ஷன் அதிகம், பேக் சைடு அட்டாக் அதிகம். அங்கே யார் വരൂ? enantiomers നടക്കുന്നു சொல்லி unequal combination of dextro levo, that is called as enantiomers. அப்புறம் racemization will occur. இங்க இருந்து 45% தானே, retention 45 இருக்கு. அப்ப இங்க இருந்து 45 எடுத்து பாருங்க. ரெண்டுமே 45 ஈக்குவல் காம்பினேஷன் ஆயிருந்தா அதுக்கு சொல்லும் ரெசிமைசேஷன், ரெசிமிக் மிக்சர். அப்ப அங்க 45% ஓகே டெக்ஸ்ட்ரோ plus 45% levo, that is called as racemic mixture. Racemic mixture அதுக்கு சொல்லணும் racemic mixture னு சொல்லணும், பார்க்க முடியலையா? okay okay equal combination of dextro levo are called as racemic mixture. Racemic mixture. okay equal combination of dextro levo are called as racemic mixture. இந்த racemic mixture பத்தி யோசிக்கும்போ இவங்களு optically inactive தான். they are not optically active man, they are optically inactive. என்ன ரீசன்? டெக்ஸ்ட்ரோ காமிச்ச ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்குதா, அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் தானே லீவோ வருவே. അപ്പൊ അங்கே അത് നടക്കും. ഒരു കണ്ടെയ്നർക്കുള്ള തൈവങ്ങൾ രണ്ടുമേ ഇരിക്കുന്നത് ഡെക്സ്ട്രോയുടെ ഈക്വൽ ആൻഡ് ഓപ്പോസിറ്റ് പ്രോപ്പർട്ടി ദാ ലീവോ കാമിക്കുവേ. അപ്പൊ ഈക്വൽ ആൻഡ് ഓപ്പോസിറ്റ് cancellation will be occur. So they are optically inactive. okay they are optically inactive, മറക്ക വേണ്ട. okay optically inactive due to internal or external എന്താ compensation ആ? they are optically inactive due to external compensation. എടാ ഇത് രണ്ടുമേ ഡിഫറെന്റ് ആണ് കോമ്പൗണ്ട് தானே, ഡെക്സ്ട്രോ ലീവോ മിക്സ് பண்ணியதினாலதா cancellation நடந்தது. அப்ப அங்க external compensation தான், external compensation. optical isomerisத்தோட ஒரு பெரிய வீடியோ அங்க இருக்குது, வேணும்னா போய் ஏறி ஜவேல் அகாடமி சேனல்ல போய் ஏறி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். ஃபுல்லா டீடைலா எரித்ரோ யாரு അല്ലേ പ്രഭുദേവ ഡാൻസ് പാത്തിരിക്കില്ലേ, ഇപ്പടി ഇരിക്കുന്ന ഡാൻസ് അതുതാ യാര് ത്രയോ എറിത്രോ യാരി വൗ വൗ ഇൻ മലയാളം മമ്മൂട്ടി there, മമ്മൂട്ടി actor is dancing like this. okay this is for a horror. ஓகே அப்படி யோசிக்க வேணாம், சும்மா சொல்லியது. ஓகே இப்படி இருந்தா எரித்ரோ, இப்படி இருந்தா த்ரையோ, அப்படி அங்க சொல்லி இருக்கு ஃபுல் டீடைலா, வேணும்னா ஏறி போய் பாருங்க. ஓகே ஓகே இங்க எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் நடக்குது, அதனால இவங்க ஆப்டிகலி இன்ஆக்டிவ் தான். ஓகேவா? ஓகே அப்புறம் ஒன்னுகூட ஞாபகம் வச்சுக்கோ, யாரு இவங்களு போலார் ப்ராட்டிக் சோல்வென் can favor SN1 mechanism. SN1 mechanism. ஓகேவா? அப்புறம் சீக்கிரமா நான் SN2 கூட சொல்லட்டுமா? கொஞ்சம் கூட ஒரு 5 மினிட் கூட தியரியே சொல்லி இங்க பாரு क्वेश्चंस எல்லாமே இருக்குது. ஓகே அப்புறம் பார்க்கலாம். தென் இங்க புரிஞ்சுக்கோ, இவங்களு நான் இங்க எடுக்க போனது இது. ஓகே listen carefully. ஓகே இங்க பாருங்க, இங்க சொல்லியது SN2 மெக்கானிசம், SN1 மெக்கானிசம் தான். அப்படியே நீங்க யார பாரு SN2 மெக்கானிசம் கூட பாரு. SN2 மெக்கானிசத்துல இதுக்கு நான் சொல்லணும் they are bimolecular due to two ரெண்டுமே interfere பண்ணது. that means rate of reaction equal to K into Rx, concentration of alkyl halide as well as nucleophile are involved there. ஓகே இவங்களு அப்ப இது ரெண்டுமே வந்திருந்தா கண்டிப்பா order equal to 2 தான், order equal to 2 தான், they are bimolecular. so this letter 2 will be here, bimolecular. okay then here also we are able to say rate of reaction equal to Ri greater than or Br greater than or Cl greater than R of the. why this collaborida? reason enna, iodine is the best living group in SN1 as well as SN2. sure Ri is more reactive. similarly இங்க யாரு வராது, இன்டர்மீடியேட் இல்லை, அதுக்கு பதிலா யார் இருக்குது, டிரான்சிஷன் ஸ்டேட் வருது. ஓகேவா?
டிரான்சிஷன் ஸ்டேட் வருவே. டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கும்போ அங்க நீங்க நல்லா புரியணும், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்டர்மீடியட் இல்லனா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் டா. Steric hindrance means repulsion கம்மி பண்ணணும். So rate of reaction equal to primary alkyl halide greater than secondary alkyl halide greater than tertiary alkyl halide. இங்கே யாரு மட்டும் இருக்கணும், இன்வர்ஷன் மட்டும் தான் இருக்கணும். இங்க இன்வர்ஷன் only. அப்ப யார பார்க்க வேணாம், சார் எனான்ஷியோமரிசம் இருக்கா இல்லே, அப்புறம் racemic mixture இருக்கா இல்லே. reason only one type will be there. அங்க 2 members இல்ல, 2 type இல்ல, ஒரே டைப் மட்டும் தான் வரும். என்னன்னு புரியும்பா? இப்போ ഞാൻ இங்க கார்பன், இங்க யார போட்டிருக்கு, குளோரின் இருக்கு. இங்க ஒரு CH3 கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நோட் பண்ணியாச்சு. இது யாரு, பிரைமரி தானே. இவங்களுக்குள்ள இங்க H கூட இருக்கு, எல்லாமே விட்டுடு. ஓகே, இவங்களுக்குள்ள அதே வச்சு இது அங்கே வச்சு அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் நியூக்ளியோஃபைல் வந்து ஜாயின் பண்ணுது. அப்ப ஸ்லோலி இவங்க யாராகும், இது கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகும். இங்க CH3 இருக்கும், இது கொஞ்சமா வீக் ஆகும். இதுக்கு சொல்லுன பேரு தான் டிரான்சிஷன் ஸ்டேட். இங்க பாருங்க, இங்க பிரேக், இங்க பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்க பிரேக் ஆகுது. BBBF அவங்களோட ஆல்டர்னேட் ஃபார்மேஷன் தான் ஆக்சுவலி யாரு, டிரான்சிஷன் ஸ்டேட். அப்ப அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல ஸ்லோலி இவங்க பிரேக் ஆகி வெளியில போகும். ஆனா ஃபைனலி எடுத்து பார்க்கும்போ இவங்க இப்படிதான் இருக்குவே. ஓகேவா, இங்க CH2 இருக்குல்ல, இப்படிதான் வருவே. ரீசன் மீன்ஸ் உங்களோட குளோரின் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடுல தான். இதுக்கு சொல்லணும் வால்டன் இன்வர்ஷன். சொல்லுன பேரு தான் வால்டன் இன்வர்ஷன். அத பார்க்க முடியும் தானே, ரைட்டிங் செட் தானே. ஓகே, வால்டன் இன்வர்ஷன் சொல்லுவேன். அப்புறம் நீங்க புரிஞ்சுடு, இங்க SN2 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணன ஆளுகள் பாஸ் தான். போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் யாருன்னு முன்னாடி நோட் பண்ணி வச்சிருக்கு, கரெக்டா படிச்சுக்கோ. NaOH KOH AgNO2. ஓகே, KNO2 AgCN NaCN எக்ஸெட்ரா. எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் அங்க நோட் பண்ணி இருக்கு, அதெல்லாமே நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோ. முன்னாடி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல கூட அங்க இருந்து கூட எடுத்ததுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல் ஆகும் தானே, ஆயிட்டே இருக்குது. Am I right? Okay, right. Now listen here. Polar aprotic solvent can favor SN2 mechanism. இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? ഞാൻ ഇங்கே SN1 மெக்கானிசம் எடுத்திருந்தா அங்கே tertiary greater than secondary alkyl halide greater than primary alkyl halide தான். ஆனா SN2 எடுத்திருந்தா நேர opposite தானே, இப்படிதான் வரும். அப்ப உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் tertiary ஆயிருந்தா no doubt it is SN1, primary ஆயிருந்தா no doubt it is SN2 அப்படி சொல்லிடாம். ஆனா யாரு ப்ராப்ளம் வருவே, செகண்டரி தான் ப்ராப்ளம். ரீசன் ரெண்டுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் செகண்டரி, சென்டர்ல தானே இருக்கிறது. They can occur primary as well as secondary. There we want to know which solvent is utilized there. If you can choose the polar protic solvent, sure the mechanism should follow SN1, that means carbocation mechanism. Otherwise then there may be polar aprotic solvent, it can follow SN2 mechanism. Okay, keep in touch. Okay, now listen here. When I drawn like this, it is a chloride. This is a secondary, equal priority there. Primary as well as secondary equal priority are there. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. நிறைய லைன் போடுது, ஒரே லைன்ல எல்லாமே முடிக்க போகுது. ரொம்ப ஓவர்லோட் ஒன்றும் இல்லடே, படிச்சு வச்சுக்கோ. ரொம்ப ஈஸி தான், யூஸ்ஃபுல் தான். இங்கே ഞാൻ இங்க ஃபர்ஸ்டா எடுக்க போனது மேபி H2O, அதுக்கப்புறம் மேபி NaOH, அதுக்கப்புறம் AgCN, அதுக்கப்புறம் NaCN, அதுக்கப்புறம் AgNO2, அதுக்கப்புறம் KNO2. Okay, a variety question. H2O protic or aprotic? Protic or aprotic? This is secondary. So our solvent can decide the mechanism of reaction. H2O, water is an H plus donor. No doubt this can follow SN1 mechanism due to their polar protic solvent. அப்ப இங்க யாரு வருவே, எடா அங்க எப்படி ப்ராடக்ட் நோட் பண்ணும், எத்தனை ஈஸியானு புரிஞ்சுக்கும். ப்ராடக்ட் வரும்போது அங்கே ஹாலஜனை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அது கண்டிப்பா ஹாலஜனை ரிமூவ் பண்ணியாச்சு.
அப்புறம் உங்களோட கையில் இருக்கிறது போலார் ப்ரோட்டிக் ஆயிருந்தா H+ டொனேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது யாரு? வாட்டர்ல H+ டொனேட் பண்ணி OH- தானே இருக்கும். யா ஓகே, இதுதான் வருவே. ஓகே, தென் ஐசோப்ரோபனோல் தான் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இந்த யாளை போட்டு NaOH புரோட்டிகா NaOH இஸ் போலார் அப்ரோட்டிக். பாசுதா. அப்ப மெக்கானிசம் ஆறு SN2. ஓகே, ஐம் ரைட்டிங் கிளியர் தானே? யா, SN2. ஓகே, அப்படி ஆയിരിക്കുമ്പോൾ யாரு வரணும்? എടോ அங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது யாரு? Na+ as well as OH-. Na+ தானே அந்த யாளை டொனேட் பண்ணுவே. எப்படி இருக்கு? Na+ தான் டொனேட் பண்ணும். Na+ டொனேட் பண்ணி ஆனா H+ அல்ல, Na+ தான் கொடுத்தது. அப்ப பாக்கி இருக்கிற யாளை தானே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற யாளை தான் இங்க இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு நியூக்ளியோஃபைல ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வேற நியூக்ளியோஃபைல் வந்து தான் ஆகணும். அப்ப இங்க வேற நியூக்ளியோஃபைல் யாரு? OH-. அதுக்கப்புறம் AgCnல ஹைட்ரோஜனே இல்லை. அப்ப யாரு வரும்? அப்ரோட்டிக் தான், SN2 வருவே. இங்க ப்ராடக்ட் யாரான்னு புரியுமா? NC தான், ஐசோசயனைடு. என்ன ரீசன் புரியுமா? யூ நோ தட் AgCn சொல்லன யாழ் கோவலண்ட் தான். கோவலண்ட் சொன்னா ஸ்ட்ரக்சர் ഞാൻ இப்படிதான் காமிக்க முடியும். ட்ரிபிள் பாண்ட், இங்க லோன் பேர். இந்த இடத்துல கோவலண்ட் ஆயதுனால நெகட்டிவ் சார்ஜ் ஒண்ணுமே இல்லை. ஓகே, அப்ப அங்க யாரு வருவ? லோன் பேர் தான் ஆபரேட் பண்ணும். அந்த லோன் பேர் தான் அட்டாக் பண்ணும். யாரிല്? இந்த காம்பவுண்ட்ல லோன் பேர் இருக்கிறயாளு ஸ்லோலி இப்படி வந்து அட்டாக் பண்ணும். இது ஸ்ட்ராங் ஆகும், ஸ்லோலி பாண்ட் பிரேக் பண்ணி வெளியில போகும். அப்ப எனக்கு யார கிடைச்சு? ஐசோசயனைடு கிடைச்சாத்து. ஓகே, NC கிடைச்சு. ஓகே, ஏன் NC கிடைச்சது? மெக்கானிசம் SN2 தான். NC கிடைக்கிறதுக்கு ரீசன் NZ2 னு சொல்லக்கூடாது. ரீசன் instead of that it is due to covalent compound. AgCN is a covalent compound, so lone pair from nitrogen can operate as a ligand. Ligand means electron donor. Okay, now listen, the NaCN யாரா? NaCN-க்குள்ளேயும் யாரில்லை? ஹைட்ரஜன் இல்ல. So no doubt mechanism is SN2. NaCN is ionic தான். NaCN எடுக்கும்போ இது எப்படி பிரேக் ஆகும்னு புரியுமா? Na+ இருக்கு, Cn இருக்கு, நைட்ரஜன்ல லோன் பேர் இருக்கு. டவுட் வேணாம். நைட்ரஜனுக்குள்ள ഞാൻ இங்கே காமிச்சிடாம். நைட்ரஜன்ல லோன் பேர் இருக்கு, ஆனா கார்பனுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ഞാൻ முன்னாடி சொல்லியாச்சு, யாரடே பெட்டர் நியூக்ளியோஃபைல் யாரு? நெகட்டிவ் சார்ஜ் தானே. அப்ப அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற சைடு தான் அட்டாக் பண்ணுவே. அப்ப இங்க யாரு வரும்? சயனைடு வருவே, Cn வருவே. மெக்கானிசம் SN2. ஓகே, அப்படி தானே AgNO2 ஹைட்ரோஜனே இல்ல. ஓகே, அப்ரோட்டிக் சால்வெண்ட் தான், SN2 தான். நோ டவுட் இங்க ப்ராடக்ட் யாரா? NO2. என்ன ரீசன்? டியூ டு AgNO2 னு சொல்லன யாரு? கோவலண்ட் தான். AgNO2 is a covalent. எப்படி எடுக்கும்னு புரியுமா? டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் இங்க OAG. இங்க லோன் பேர் இருக்குல்ல, லோன் பேர் தான் ஆபரேட் பண்ணும் கோவலண்ட் ஆயதுனால. ஆனா KNO2 எடுத்திருக்கு, KNO2 இல்லனா NaNO2, ரெண்டுமே மெக்கானிசம் SN2 தான், ஹைட்ரோஜன் இல்லை. ஆனா இங்க வரப்போனது ONO, நைட்ரேட்டோ தான் வரும். ONO தான் வரும். என்னது புரியுமா? நான் இங்கே நோட் பண்ணிடலாம் தானே, அங்க இட இல்ல. AgNO2 பாக்குதா? AgNO2 பாக்குதா? பார்த்து நடக்குது. ஓகே, இந்த லோன் பேர் இருக்குல்லே, இங்க டிராப் பண்ணி வச்சிருக்கிற இந்த லோன் பேர் தான் அங்கே ஆபரேட் பண்ணும். ஆனா KNO2 எடுக்கும்போ ஓகே லெவல் மாறியாச்சு. KNO2 எடுக்கும்போ இங்க O போடலாம், இங்க N போடலாம், டபுள் பாண்ட் O போடலாம். எல்லாரும் பேலன்ஸ்டு தான். ஓகே, புரிஞ்சுக்கோ. இங்க நைட்ரஜனுக்குள்ள லோன் பேர் இருக்கட்டும், ஆனா அதே டைம்ல இது பிரேக் ஆகும். இங்க K+ வரும், O- வரும். நெகட்டிவ் சார்ஜ் தானே பெஸ்ட் லிகாண்ட் சைடு. அப்ப இங்க பாருங்க, O தான் அங்க போய் ஜாயின் பண்ணியது. புரிஞ்சுதா? செட் தானே? ஓகே, பார்க்கலாம். ஓகே, கிளியர் ஆல் ஆஃப் யூ? இங்கே ஒரு சின்ன பேஜ் கூட ഞാൻ ஆட் பண்ணது எதுக்குன்னு புரியுமா? இங்கே ஒரு கண்டிஷன் கூட இருக்கு. நீங்க நிறைய படிச்சிருக்கு, ரொம்ப கவலை இருக்கா? என்ன நீட்டு, என்ன ஜெய், என்ன ஒண்ணுமே ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல தெளிவா நீங்க வாட் யூ ஆர் ரீடிங், யூ ஷுட் ரீட் பெர்ஃபெக்ட்லி. அதுதான், தட் இஸ் எனஃப். திஸ் இஸ் a Zavile motto. நீங்க என்ன படிக்குதா, உங்களுக்கு என்ன சொல்லி தருதா, அதோட டீடைலா நாங்க சொல்லி தருவேன். That's all. Okay, இங்க புரிஞ்சது. இங்க SN1 நடக்கல, SN2 நடக்கல. மீனிங் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான 3 இடம் இருக்கு. நம்பர் 1 RF க்குள்ள நடக்காது. ஏன் நடக்கல?
சும்மா இல்லை. F minus is a weak living group. இந்த ஆளு very weak living group தான். கட் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான். என்ன ரீசன் புரியுமா? அவங்களோட போன் லெங்த் ரொம்ப சின்னதுதான். அந்த கார்பன் ஆறுன்னு சொன்ன கார்பன் தானே, கார்பனும் அந்த புளோரினும் அட்டாச் பண்ணும்போது அங்க இருக்கிற இது இருக்குல்ல, மீன்ஸ் டிஸ்டன்ஸ் போன் லெங்த் ரொம்ப கம்மி தான். ஓகே, போன் லெங்த் கம்மியானதினால கட் பண்ணதோ கஷ்டம் தான். அப்ப அங்க சார் இது பிரைமரி தானே டெர்ஷரி தானேன்னு பார்க்க வேணாம். if it is RF, no SN1 no SN2. ஓகே, நார்மல் கண்டிஷன் தான் சொல்லியது. நீங்க டெம்பரேச்சரோ ஏதாவது கண்டிஷன் போட்டா கண்டிப்பா ப்ராசஸ் நடக்குவே, அந்த ஏதாவது क्वेश्चन எடுத்துட்டு வராது. ஓகேவா? கண்டிஷன் நார்மலி the process does not be occur due to fluorine and carbon the bond length is minimum, so F minus is a weak living group. Okay, second one, in sp2cx குள்ள நடக்காது. sp2cx னு சொல்லும்போ halogen joined carbon should be double bonded or sp2. இவங்களும் டபுள் பாண்டட் தான் sp2 தான். சார் இதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நடக்கலே டவுட் இருக்கலே, கிளியர் பண்ணி தந்திரா. இங்க புரிஞ்சிடு, இவங்களு டபுள் சிங்கிள் லோன் பேர் ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு கான்செப்ட் படிச்சு, டபுள் சிங்கிள் பாசிட்டிவ், டபுள் சிங்கிள் நெகட்டிவ், டபுள் சிங்கிள் லோன் பேர், டபுள் சிங்கிள் அன்பேர், டபுள் சிங்கிள் டபுள் பிளஸ் மைனஸ் டுகெதர். இப்படி 6 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தா அதுக்கு நீங்க பை கான்ஜுகேஷன் தானே சொல்லுவே. பை கான்ஜுகேஷன் இருந்தா யார் இருக்குவே? ரெசோனன்ஸ் இருக்கும். ரெசோனன்ஸ் இருந்தா அந்த பாண்ட் யார் ஆயிருச்சு? பார்ஷியல் டபுள் பாண்ட் ஆயிருச்சு. இங்க புரிஞ்சுக்கோ, இங்க டபுள் சிங்கிள் லோன் பேர், கண்டிப்பா இந்த பாண்ட் யாராயி? they became partial double bond. இவங்களு partial double bond ஆகுவே. partial double bond ஆனதுக்கு ரீசன் என்ன? due to resonance. ரெசோனன்ஸ் இருந்ததினாலே பார்ஷியல் டபுள் பாண்ட் தான். அப்ப கட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் தான், breaking difficult தான். so no SN1 SN2 mechanism with sp2cx. ஹாலஜன் ஜாயின் பண்ணிய கார்பன் sp2 ஆகணும். இங்க புரிஞ்சுக்கோ. அப்ப இவங்களையும் எக்ஸாம்பிள் எடுக்க முடியுமா இல்லையா? ஓகே, இங்க குளோரினோ ஏதாவது ஹாலஜன் போட்டு புரிஞ்சுக்கோ. லோன் பேர் இருக்கும் தானே ஹாலஜன்ல. இப்ப இங்க பாரு, டபுள் சிங்கிள் லோன் பேர், கண்டிப்பா இதுவும் யாரா? பார்ஷியல் டபுள் பாண்ட் தான். பிரேக் பண்ணது கஷ்டம் தான். இல்லனா இப்படி எடுத்துக்கோ, இங்க ஒரு டபுள் பாண்ட், இதுக்குள்ள ஒரு புரோமின், இது அப்படிதானே டபுள் சிங்கிள் லோன் பேர். அப்ப இவங்களும் யாரா? பார்ஷியல் டபுள் பாண்ட் பிரேக் பண்ண முடியல. ஓகே, மூணாவது ஒரு இடம் பாரு, பைசைக்ளோல் நடக்காது. பைசைக்ளோன்னு சொல்லும்போ பிரிட்ஜ் கார்பன்ல நடக்காது. பிரிட்ஜ் கார்பன் சொல்லும்போ இப்படி எடுக்கலாம். ஓகே, 2 ரிங் ஃபியூஸ் பண்ணியதுதான் பைசைக்ளோ. அது உங்களுக்கு ரொம்ப டீடைலா படிக்க வேணாம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இந்த பைசைக்ளோ இருக்கலே, ഈ பைசைக்ளோல பிரிட்ஜ் கார்பன் சொல்லுனது இந்த இடம் தான். இந்த பாயிண்ட் இல்லனா இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல ஹாலஜன் இருந்தா அது பிரேக்கபிள் அல்லே. ரீசன், பிரிட்ஜ் கார்பனுக்குள்ள பிளஸ் மைனஸ் லோன் பேர் அன்பேர் யாரு வந்தாலும் ஸ்டெபிலிட்டி டிமினிஷ் தான் பண்ணுவே, ஸ்டெபிலிட்டி கம்மி தான் ஆகுவே. அப்படி ஸ்டெபிலிட்டி கம்மி ஆகனதினாலே அவங்களு SN1 நடத்தாது, SN2 நடத்தாது. ஆனா இங்கே பாரு, இவங்களை ഞാൻ இப்படி எடுத்திருந்தா இங்கே தான் ஹாலஜன் இருக்கிறது. now they behave like secondary. இப்ப அவங்கள செகண்டரி மட்டும் தான் ஆகுவே, வேற ஒன்னும் பார்க்க வேணாம், அவங்கள செகண்டரி ஆகும். அப்ப கண்டிப்பா இங்க SN1 நடக்கலாம், இல்லனா SN2 நடக்கலாம். it can decided by using polar protic or aprotic solvent. செட் தானே? இப்ப அப்ராக்சிமேட்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணன இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட ரொம்ப ஏரியா we covered. ஓகே, ரெகுலர் வீடியோஸ் பாருங்க, அப்ப உங்களுக்கு அதோட ஃபுல் டீடைல்ஸா கிடைக்குவே. ஓகே, now shall we move to our question? இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே, which of the following compound will undergo SN1 reaction most rapidly? mechanism should be SN1. SN1 reaction தான் பார்க்கணும். இங்கே இருக்கிறதுல யாரு சீக்கிரமா SN1 நடத்துவே? SN1 ஓட கண்டிஷன் என்ன? tertiary, secondary, primary. A due to carbocation is more stable. எடே இருக்கிறதுல இதுதானே tertiary.
உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இங்க ஒன்னு டிரா பண்ணி காமிக்குது. இவங்களை இப்படிதானே டிரா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். குளோரின் இது யாரு? இது யாரு? டெர்ஷரி தானே. இங்க நின்று இந்த ஆளை ரிமூவ் பண்ணியா இங்க பிளஸ் இருக்கு, கார்போகேட்டியோன் இருக்கு, பார்க்க வேணாம். ஆன்சர் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர் டியூ டு தேர் டெர்ஷரி. ஓகே. SN2 mechanism in a chiral substrate typically result in the following stereochemical outcomes. SN2 mechanism தான் பார்க்கணும். கைரால் சப்ஸ்ட்ரேட் എന്നൊക്കെ சொல்லுது. That means reactant கைரால் ஆகணும் എന്നൊക്കെ சொல்லிட்டு தான் பாக்கி சொல்லണത്. Typically result in the following stereochemical aspect. ഏത് നടക്കുവേ? ഇൻവേർഷൻ നടക്കും. അല്ലേ? SN2 ക്കുള്ള ഏത് നടക്കണോ? ഇൻവേർഷൻ കോൺഫിഗറേഷൻ. That is also called as Walden inversion. ஞாபகமிരിക്ക. ஓகே, போரடிக்க வேணாம். இங்கே புரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்கும். கண்டிப்பா அது ஆகலாம். இப்படி படிச்சு பாரு. ஓகேவா? Now listen here. Arrange the following alkyl halide in decreasing order of reactivity towards SN2. SN2 mechanism base பண்ணி தான் சொல்லலாம். ஓகே, SN2 ஃபாலோ பண்ணும்போது அவங்கள ஏது மெக்கானிசம் தான் கண்டினியூ பண்ணதுன்னு தான் கேட்கறது. அப்ப SN2 இது யாரா? they are super degree. வேற யாருமே இல்ல. இது பிரைமரி, இது யாரு? செகண்டரி, இது டெர்ஷரி. SN2 க்குள்ள யாரு அடே மோர் ரியாக்டிவ்? 1 greater than ഇയാളെ 0 ഡിഗ്രി എന്ന് தானே சொல்லும். ഹാലജൻ ജോയിന്റ് കാർബണുക്കുള്ള വേറെ ഒരു കാർബൺ ഇരുന്നാ പ്രൈമറി, ഒന്നുമേ ഇല്ലനാ 0 ഡിഗ്രി, അതർവൈസ് ആൾസോ കോൾഡ് ആസ് സൂപ്പർ ഡിഗ്രി. സൂപ്പർ ഡിഗ്രി ഇங்கே ഹാലജൻ ஜாயின் பண்ணிய கார்பன்ல வேற கார்பன் ஒண்ணுமே ஜாயின் பண்ணலே, ஒன்னு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அது யாரு? சூப்பர் டிகிரி தான். அவங்கள ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப மினிமம் பண்ணுவே, மினிமம் வருவே, ரிப்பல்ஷன் மினிமம் வருவே. இன்னும் நிறைய கார்பன் இருந்துச்சா கண்டிப்பா அவங்களோட ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாகும். இங்க ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மிதான். ஓகே, ஆனா இங்க வரும்போ பெரிய ரிப்பல்ஷன் ஆயிடுச்சு. 3 ஆல்கைல் குரூப் இருக்குல்லே. அப்போ புதுசா வேற ஒராளுக்கு அங்க அட்டாக் பண்ண முடியல. இப்படி இப்படி பாடு பாடு பாடு. இங்க புரிஞ்சுக்கோ, இங்க CH3 போட்டு இங்க ஒரு குளோரின் இருக்குது. அதே இருந்த இடத்தில் தான் SN2 தான் மெக்கானிசம். ஓகே, SN2 தான் மெக்கானிசம். இருந்த அதே இடத்தில் தான் புதுசா ஒரு குட்டாப்பி, புதுசா ஒரு மெம்பர் இங்க வந்து ஜாயின் பண்ணது. அப்போ இவங்களே வச்சு இவங்களுக்கு ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இவங்களை ரிப்பல் பண்ணுவே, திட்டிடுவே, நீ எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிடுவே. அப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வரும், சீக்கிரம் அப்ரோச் பண்ணாது. அதுதான் டெர்ஷரி மினிமம் ரியாக்டிவ்னு சொல்றது. Due to maximum steric hindrance in our SN2 mechanism. Due to அங்க நடக்கிறது ஏதெന്ന് புரியலே. എടോ அங்க நடக்கிறது யாரா? அங்க நடக்கிறது transition state தான், not a intermediate. அப்போ 1 greater than, 2 greater than, 3. Third one, this is secondary alkyl halide. Fourth one is tertiary. Second one is our primary. First one is super degree. Then 1, 2, 3, 4. Option A is the right answer. இப்படியே क्वेश्चन வந்தா அட்டெண்ட் பண்ண முடியும் தானே? அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். எடே இப்படிதான் வரும். ஓகே, ரொம்ப டென்ஷன் ஒன்றும் வேணாம். Which of the following statement is true regarding the effect of polar protic solvent? Wow, what a level of question. Beautiful question. Level means our need to. Then that J அந்த லெவல்ல தான் இருக்கிறது. ரொம்ப ஹை ரேஞ்சில் ஏத்தி போய நிறைய வீடியோஸ் நாங்களே போட்டிருக்கு. பாருங்க, வேண்டிய ஆளுகளுக்கு இது பார்த்துட்டு அது கூட பாருங்க. அப்ப எல்லாமே செட் ஆயிடும். ஓகே, அப்ப இங்க புரிஞ்சுது. போலார் ப்ரோட்டிக் சோல்வென்ட் யா போலார் ப்ரோட்டிக் சோல்வென்ட் அது எப்படி SN2வே இல்ல. இது क्वेश्चन என்ன இப்படி வந்தது பார்க்கலாம். Which of the following statement is true regarding the effect of polar protic solvent on SN2 reaction? They again decrease the rate of reaction. That means polar aprotic solvent can favor SN2 mechanism. இங்க சொல்லியது protic solvent தான். அவங்கள decrease பார்க்கவேலாம். Second one is the right answer. They decrease the rate by strongly solvating the nucleophile by hydrogen bonding. H plus donor இருந்தா அவங்களு அங்க இருக்கிற நியூக்ளியோஃபைலே H plus போட்டு என் கையில் ஒரு X மைனஸ் இருக்க நியூக்ளியோஃபைல் நீங்க ப்ரோட்டிக் சோல்வெண்ட் போடும்போ அவங்களோட H plus இங்கே வந்து அது ஹோல்ட் பண்ணி வைக்குவே த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட்.
அப்ப எக்ஸ் மைனஸ்க்கு ப்ராப்பர் ஆக்டிவேஷன் வராது. ஓகே, அப்ப அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் क्वेश्चन தான். they decrease the rate by strongly solvating the nucleophile by hydrogen bonding. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். SN1 reaction optically active alkyl halide. Optically active alkyl halide show substational racemization. This is preliminary due to என்ன reason? அங்கே கார்போகேட்டியோன் வருது. கார்போகேட்டியோன் யாரு? பிளானார் தானே, அது sp2 தானே, அதுக்குள்ள 3 bond தான் இருக்கும். அதனால அக்கைரால் கார்போகேட்டியோன். அப்ப இங்க formation of planar achiral carbocation intermediate. ഇവിടെ SN1 യുടെ റീസൺ മെയിൻലി എന്നാ? കാർബോകേറ്റയോൺ വന്നതിനാലതാ. Okay, next one. Sixth question பார்க்கலாம். Which living group is the most reactive towards both SN1 and SN2? சொல்லுங்க, யாரு? I minus. ஞாபகம் இருக்குல்லே? Okay, I minus the best living group. SN1 as well as SN2 we already discussed it. Okay, now listen. What is the expected kinetic order of typically SN2 reaction involving the methyl iodide and sodium hydroxide? Methyl iodide. SN2 mechanism dane SN2. Therefore, rate of reaction equal to CH3I as well as sodium hydroxide NaOH. Okay, இவங்களை SN2 னு சொன்னா ரெண்டுமே இன்டர்ஃபியர் பண்ணுவே. So it is a second order. We already discussed it. SN1 is the first order, then SN2 is the second order. The neopentyl chloride. Neopentyl னு சொல்லும்போ இப்படி தானே வரணும். Neo second last கார்பனுக்குள்ளே 2 methyl group as branch and total 5 carbon should be there. This structure is called as neopentyl chloride. எல்லாருக்கும் தெரியும். இந்த neopentyl chloride இருந்து அப்புறம் சொல்றது என்ன? Nucleophilic substitution under solvolysis condition, that means polar protic, means SN1 mechanism நடக்கும். It rearrange. What is the main driving force of this rearrangement? ആ ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன, எதுக்கு நோக்கியா கேட்கறது பார்க்கல. ஆப்ஷன் அப்புறம் ரீட் பண்ணிடா. நீங்க கண்டிப்பா ப்ரோட்டிக் ஆகும் SN1 நடக்கணும். ஆனா இப்போ இந்த யாரு பிரைமரி தான், அதுதான் பிரச்சனை. இது பிரைமரி தான், இங்க யாரு வருவே? பிளஸ் வரும். அப்ப அது பிரைமரி கார்போகேட்டியோன் தான். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனுக்குள்ள டைரக்டா ஒரு கார்பன் தானே டச் பண்ணிருக்கிறது. அப்ப இவங்க பிரைமரி கார்போகேட்டியோன் தான். ஆனா உங்களுக்கு தெரியும், கார்போகேட்டியோன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருந்தா செய்யணும். C+ இருக்கிற ஆளு டச் பண்ணியதுதான் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனுக்குள்ள டைரக்டா ஹைட்ரஜன் இல்லை. அப்ப அவங்களை எந்த ஷிஃப்ட் நடத்துவேன்? 1,2 மிதைல் ஷிஃப்ட் நடத்துவேன். CH3 மைனஸ் ஷிஃப்ட் தான் நடக்கணும். அந்த CH3 மைனஸ் ஷிஃப்ட் நடக்கும்போ இந்த ஆளை எடுத்து இங்கே போடு. அப்ப உங்களுக்கு யாராய் மாறும்னு கூட பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி இருக்குமா இல்லையா, ஸ்டெபிலிட்டி அதிகமாகுமா எல்லாமே பாரு. இப்ப புரிஞ்சுது. இங்க பாரு, இங்க யாரு வருது? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும். அப்ப அந்த ஆளு யாராய் மாறியாச்சு? டெர்ஷரி ஆகி மாறி. அப்ப அங்க பார்க்கணும், கன்வர்ஷன் ஆஃப் லெஸ் ஸ்டேபிள் primary carbocation to highly stable tertiary carbocation via 1,2 methyl shift. Wow, what a beautiful answer. Answer is option B is the right answer. Do you get it, man? Okay, next question குள்ள பார்க்கலாம். Okay, புரிஞ்சுடு. இங்கே which of the following is an excellent polar aprotic solvent? Polar aprotic solvent that can favor SN2 mechanism. யார் இருக்கு அங்கே? எக்ஸலண்ட் சொல்ல வேணாம், அங்கே பார்த்தாலே தெரியும். வாட்டர் இருக்கா? வாட்டர் ப்ரோட்டிக் தானே, வராது. இங்க கேட்டது யாரு? பாஸ் தான். ஓகே, எத்தனால் OH இருக்கலே, ஆல்கஹால், they are the H+ donor. DMSO is the right answer. Dimethyl sulfoxide. How can we draw the structure? Yes, double bond O. Here one CH3 group. Here also one CH3 group. This is our DMSO. Okay, acetic acid also having hydrogen H+. Okay, they are ready to donate X+. Here only one aprotic solvent, that is DMSO. Next, consider the reaction of alkyl halide. இங்க புரிஞ்சுது. இது எந்த alkyl halide? Allyl. This is an allyl. Okay, allyl da. ஏன் allyl னு சொல்லியது? ஹாலஜன் ஜாயிண்ட் கார்பன் sp3 ஆகணும். சிங்கிள் பாண்ட் தானே இருக்கிறது, அது டச் பண்ணி கார்பன் sp2 ஆகணும். ஓகே,
இவங்களு with a nucleophilic reaction, why does it show enhanced SN1 reactivity? Due to their carbocation is stable. இங்க பாரு, இங்க இது கார்போகேட்டியோனா வரும்போது CH2 CH2 இங்க பிளஸ் போடணும் தானே, இங்க பிளஸ் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? Cl மைனஸ் ரிமூவ் பண்ணும்போ அங்க பிளஸ் வரும். இப்ப இங்க பாரு, டபுள் சிங்கிள் பாசிட்டிவ், டபுள் சிங்கிள் பாசிட்டிவ். that means என்ன, ரெசோனன்ஸ் இருந்தா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸ்டேபிள் கார்போகேட்டியோன் இருந்தா மெக்கானிசம் ஷுட் பி மோர் ஃபேவர் பை SN1 மெக்கானிசம். அப்ப இங்க பாருங்க, ரிசல்ட்டிங் ஓகே, செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். இப்ப சொல்லியது அலைல் ஆல்கைல் ஹாலைடு எடுத்திருந்தா, அலைல்னு சொன்னா நல்லா புரியணும், ஹாலஜன் ஜாயிண்ட் கார்பன் sp3, அந்த கார்பன் டச் பண்ணி இருக்கன ஒன் ஆஃப் தி சைடு யார் ஆகணும், sp2 டபுள் பாண்டட் ஆயிருந்தா sure they can favor SN1 mechanism due to அங்கே இருந்து அவைலபிள் ஆக போன கார்போகேட்ரியோன் யார் ஆகுவே, ஸ்டேபிள் ஆகுவே. ஓகே, அப்புறம் பாருங்க, why are vinyl halide exceptionally unreactive? முன்னாடி சொல்லியாச்சு. ஓகே, இவங்களு SN1 SN2 ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தம்பி சொல்ல முடியுமா? டேய் என்ன தூங்கிட்டு இருக்கிறது, தூக்கம் வரக்கூடாது மேன், என் கூட வா. ஓகே, இங்க புரிஞ்சுக்கோ, SN1 SN2 கஷ்டம் தான், ரெண்டுமே நடக்கிறது கஷ்டம் தான் சொல்லுது. என்ன ரீசன் என்ன, இங்க பாரு டபுள் சிங்கிள், இது யாரு, இது வினைல் முன்னாடி சொல்லியது அலைல். இங்க வினைல் ஆகும்போ இங்க தான் லோன் பேர் இருக்கிறது, டபுள் சிங்கிள் லோன் பேர் இருக்குது. அப்ப இவங்களு பார்ஷியல் டபுள் பாண்ட் ஆயி, ஓகே, அங்க பார்ஷியல் டபுள் பாண்ட் பத்தி சொல்லணும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், புரிஞ்சுக்கோ. sp2CX bond has partial double bond character due to resonance making it extremely strong. bond கட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அப்புறம் பார்க்கலாம் 12th क्वेश्चन பார்க்கலாம். இங்க under identical condition புரிஞ்சுக்கோ, இங்க under identical condition which structural isomers react faster when treated with the NaI in acetone. NaI acetone சொல்லும்போ அங்கே மெக்கானிசம் ஈக்குவல் டு யாரை சொல்லணும், SN2 ஆகணும், டவுட் வேணாம். ஓகே, தட் மீன்ஸ் இங்கே அவங்களை சொல்லியிருக்கு SN2 கண்டிஷன். அப்ப SN2 குள்ள மோர் ரியாக்டிவ் ஆகணும்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் மினிமம் வரணும். அது இங்க மினிமம் இருக்கிறது 1-chlorobutane தானே. எஸ், இது 1-chloro 2-methyl நோக்க வருது, ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்கு, ரிப்பல்ஷன் அதிகமாகும். 1-chlorobutane ஆகும்போ இங்க 1 2 3 4 இங்க யார் இருக்கு, ஒரு குளோரின் இருக்கும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மி தான். இங்க 2-chlorobutane சொல்லும்போ 1 2 3 4 இங்க ரெண்டாவது பொசிஷன்ல குளோரின் வரும், தேர் செகண்டரி தான். செகண்டரி ஆகும்போ SN1க்கும் கூட ப்ரையாரிட்டி இருக்குது. 1-chloro 2-methyl ப்ரோபேன் சொல்லும்போ 1 2 3 இங்க CH3 இருக்கு, இங்க Cl இருக்கு, இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. 2-chloro 2-methyl சொல்லும் டெர்ஷரி ஆச்சு, நீங்க டிராப் பண்ணி பார்க்கும் தானே. அப்ப இவங்கள் 1-chlorobutane இஸ் த ரைட் ஆன்சர், மினிமம் ரிப்பல்ஷன் மேக்ஸிமம் ரியாக்டிவ். Okay, next பார்க்கலாம். The reaction rate of SN1 mechanism is independent of concentration and nature of the added nucleophile. SN1 க்குள்ள independent of concentration and nature of nucleophile. That means nucleophile ஓட concentration ஓ nature ஓ எங்க SN1 ல important இல்லை. Okay, அதுக்கு என்ன reason? Nucleophile act as a catalyst வராது. Nucleophile involved only the rapid step after the rated. Okay, வா, heterolytic cleavage நடக்குது, அப்பதானே கார்போகேட்டியோன் கிடைக்கும். அந்த heterolytic cleavageல கார்போகேட்டியோன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்ட் ஸ்டெப்ல தான் யாரு வரணும், அந்த நியூக்ளியோஃபைல் வரணும். அது வரைக்கும் அவங்கள கேலரியில் இருந்தா போதும். அப்ப இங்க கார்போகேட்டியோன் கிடக்குனது தான் ஸ்லோ ஸ்டெப், அதுதான் ரேட் டிசைட் பண்ணுவே. ஓகே, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் RDS is slow step. That is from that slow step only we get the carbocation that occur through heterolytic cleavage. So nucleophile is involved only the rapid step after the rate determining step. Carbocation கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பியூட்டிஃபுல் இல்ல. ஓகே, அப்ப இங்க புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following will give a pair of enantiomers racemic mixture கிடைக்கணும். அதுக்கப்புறம் SN1 solvolysis,
அப்போ அங்கே கண்டிப்பா ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆகணும். பார்க்கலாம். இங்கே சொல்லி ஆப்டிக்கலி ஆக்டிவ் 3-chloro 3-methyl-hexane. ஓகே, 3-chloro 3-methyl-hexane 1 2 3 4 5 6. இங்கே 3-chloro குளோரின் போடணும், 3-methyl. கண்டிப்பா இந்த இங்க பாரு ஈதைல், இங்க ப்ரொப்பைல், மீதைல், குளோரின். ஷுவர் தே ஆர் கைரல். பார்க்க வேணாம், இதுதான் ஆன்சர். ஓகேவா? Okay, then identify the correct statement about the ambident nucleophile. யார் ambident nucleophile? ambident nucleophile னு சொல்லும்போது அவங்களோட சைட் டிஃபரெண்ட் ஆகும். மீன்ஸ் அட் ஏ டைமில் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும், அட் ஏ டைமில் ஒரு சைட் தான் எலக்ட்ரான் டொனேட் பண்ண முடியும். ஆனா அது டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிஷன், சைட் டிஃபரெண்ட் ஆகுவே. சிலப்போ இப்போ கார்பன் சிஎன் சயனைடு சயனைடு சொல்லியா மேபி கார்பன் கொடுக்கலாம், இல்லைன்னா நைட்ரஜன் கொடுக்கலாம். ஆனா அட் ஏ டைமில் ஒரு ஆட்டம் தான் எலக்ட்ரான் கொடுக்க முடியும். அவங்கள தான் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னு சொல்லணுதா. லைக் சிஎன் மைனஸ் அவங்களே சொல்லி இருக்கு. டூ டிஸ்டிங்க்ட் நியூக்ளியோஃபிலிக் சென்டர் லீடிங் டு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, அட் ஐசோமரிசம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷன். ஓகே, செட் கண்டிஷன் பாருங்க. கேசிஎன் ஆயிருந்தா கார்பன் தான் டோனர் சைட், ஏஜிசிஎன் ஆயிருந்தா நைட்ரஜன் தான் டோனர் சைட். இவங்கள தான் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் RxNu RNu plus X minus a plot of reaction rate versus இப்படி ஒரு ஆளை போடுது. இங்கே யார் எடுக்கலாம்? ரியாக்ஷனோட ரேட் எடுக்கலாம். R versus concentration of nucleophile. இப்படி ஒரு கிராஃப் போட்டு what can be concluded about its mechanism? horizontal flat line. okay, horizontal flat line. இங்கே நியூக்ளியோஃபைல் எத்தனை அதிகமாயிருந்தாலும் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலே, அதனால தானே ஸ்ட்ரைட் லைன் கிடக்குது, ஹொரிசோண்டல் ஸ்ட்ரைட் லைன் கிடக்குது. that means நியூக்ளியோஃபைலோட கான்சென்ட்ரேஷன் அங்க இண்டிபெண்டன்ட் தான். அப்படி வரணும்னா மெக்கானிசம் should be SN1. beautiful question. okay, now 17th question. which of the carbocation is expected to undergo hydride shift? hydride shift இங்க வேணாம், ஆல்ரெடி tertiary தான். இங்க இல்லை, இது என்ன செஞ்சாலும் செகண்டரி தான் வருவேன். அப்ப இனி இது பார்க்கலாம். ஓகே, இது மட்டும் தான் நடக்கும், ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். தேர்ட் ஒன், இங்க CH3 இருக்குது, CH இருக்குது, CH இருக்குது, CH3CH, CH3CH. அதுக்கப்புறம் இங்கே யாரா? இங்கே ஒரு CH3 கூட இருக்குது, இங்கே பக்கத்தில் ஒரு CH, இதுக்கு பிளஸ் இதுக்கு CH3. now they are simply secondary. இங்கே இருந்து நீங்க H minus இங்கே போட்டா they converted to CH3C, here CH3, this one CH2, this one CH3. here a positive charge occurred, arised. now they became tertiary. இங்க நடந்தது ஹைட்ரைடு ஷிஃப்ட் தான். 1 to ஹைட்ரைடு ஷிஃப்ட், ஹைட்ரஜன் ஆர் ஷிஃப்டட் there. அப்ப இங்கே பிளஸ் tertiary கிடைச்சிருக்கு, tertiary carbocation. so rearrangement occur by this one already benzyl, already stable. பார்க்க வேணாம். இங்கே 18th question, what happened to the right? டேய் தம்பி எங்க போயிட்டு இருக்குது, இங்க பாரு. ஓகே, ரெண்டு क्वेश्चन கூட செஞ்சு இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இங்க புரிஞ்சுக்கோ. what happened to the right of an SN2 reaction if the concentration of an alkyl halide is doubled and concentration of nucleophile is halved? அப்ப இங்கே rate of reaction equal to K into Rx concentration multiplied by nucleophile concentration. இனி அவங்கள சொன்னது என்னன்னு பாரு, ஆல்கைல் ஹாலைடு டபுள் பண்ணியாச்சு. அப்ப இங்க ஈக்குவல் டு K into 2 into Rx. ஓகே, முன்னாடி இனிஷியலி இருந்தது இதுதான். இப்போ ஆல்கைல் ஹாலைடோட கான்சென்ட்ரேஷன் டபுள் பண்ணியாச்சு, ஆனா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி நியூக்ளியோஃபைல் ஹாஃப் பண்ணியாச்சு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? 0.5 into concentration of nucleophile. அப்ப இங்க 2 into 0.5 equal to K into 2 into 0.5 into Rx into nucleophile. அப்படிதானே வரும். 2 into 0.5 equal to 1 தானே. அப்ப இங்க rate does not be changed. The rate remains completely unchanged. முன்னாடி எடுத்தது 2 into 0.5 that is equal to 1. Changes இல்லை. Okay. About 19th question பார்க்கலாம். Second last question. Which of the following compound is virtually inert to SN2 substitution due to extreme bridgehead
steric strain preventing, bridge head. That means bicyclo. ഇങ്ങ bicyclo ഇരിക്കാം. Oh, yeah. First one is the right answer. 1-chloro, bicyclo, yeah. ஸ்ட்ரக்சர் எப்படி போடணும்? ஹெப்டேன் தானே. ஹெப்ட்னு சொல்லும்போ டோட்டலா உங்களுக்கு 2-2-1 അല്ലേ? 2-2-1. അപ്പൊ ഇங்கே 2-2-1. ഒരിടത്തിൽ யாரு வேணும்? 2 கார்பன் வேணும். இங்கேயும் 2 கார்பன் வேணும். அப்புறம் 1 இவங்க இப்படி வரணும். ஓகே, தென் அப்புறம் 1 குளோரோ. இதுதான் ப்ராப்ளம். இங்கே குளோரின் வரும். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இந்த பிரிட்ஜுக்குள்ளதானே இருக்கிறது. அந்த பிரிட்ஜுக்குள்ள யார் இருந்தாலும் SN1 SN2 ஒண்ணுமே நடக்காது. First one is the right answer. Okay, when benzyl chloride is treated with aqueous AgNO3, a rapid white precipitate is observed. This reaction proceed through SN1 pathway. ഞാൻ ഒന്നും പാക്കാമേ SN1 എന്ന് சொல்லியது. அங்கே புரிஞ்சு வச்சுக்கோ. ഞാൻ இங்கே எடுக்குனது யாரா? பென்சீன் ரிங், அதுக்குள்ள CH2, அதுக்குள்ள குளோரின், இவங்க எல்லாமே இருக்குது. இங்கே இருந்து இப்ப இது யாரான்னு புரியுமா? they are actually primary தான். ഹാലജൻ ജോയിന്റ് കാർബണുക്കുള്ളേ ഡയറക്റ്റാ ഒരു കാർബൺ தான் ஜாயின் பண்ணியது. they are primary. ஓகே, ஆனா அந்த பிரைமரிக்குள்ளே ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் நடக்குவே. மீன்ஸ் when I remove this one, we are able to get benzyl carbocation. பென்சைல் கார்போகேட்டயோனுக்குள்ளே நிறைய வாட்டின்னு சொன்னா 5 டைப் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட நம்பர்ஸ் அதிகமாக இருந்தா கண்டிப்பா ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. ஓகே, எப்படி ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கவுண்ட் பண்ணணும் எல்லாமே நிறைய ஷார்ட்கட் இருக்கு. வேற வீடியோல போட்டிருக்கும். ஜவைலோட வீடியோஸ் சர்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் த result there. Okay, now listen. அப்ப இங்கே பாரு இது டபுள், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி வந்திருக்குலே. அப்ப இங்க டபுள் சிங்கிள் பாசிட்டிவ் அப்பவே இருக்கு ரெசோனன்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் a part of resonance, so they are highly stable. Yeah. Okay, அப்ப இங்க நடக்கிற ஸ்டேபிள் கார்போகேட்டயோன் கிடைச்சா என்ன நடக்கணும்? The mechanism should be SN1. Okay, bye. We will meet again with another video. Bye all of you.